குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் தான் உங்கள் தங்கச்சி பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி 12th பிஸ்னஸ் ஸ்டடீஸில் லெசன் நம்பர் 11ல் ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸுங்கிற லெசனில் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம், டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ணுவோம். வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன். ஷார்ட் டேர்ம் சோர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கீங்க. அந்த ஹோட்டல் நல்லா போகுது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப டிமாண்டாக இருக்குது. அதே மாதிரி அதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னு பார்க்குறீங்க, வேறு ஏரியாவில் நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணுன்னு பார்க்குறீங்க. ஆனால் உங்கள்கிட்ட வந்து காசு இல்லை, அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்கி நீங்கள் அதை ஆரம்பிப்பீங்க, அந்த எக்ஸ்பேன்ஷன் பண்ணுவீங்க உங்களோட பிரான்ச்சஸ் எல்லாமே. அப்படி இல்லைன்னா நீங்கள் யாரையாவது உங்கள் தெரிஞ்சவங்களை வந்து பார்ட்னராக நீங்கள் சேர்த்திக்கணும். ஸோ தட் அந்த பார்ட்னர் வந்து ஃபண்டு வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். அதாட்டும் உங்கள் ப்ராஃபிட்டில் மற்ற விஷயம் எல்லாத்துலேயும் ஷேரிங்காக இருக்கும், ப்ராஃபிட் ஷேரிங்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இந்த 2 ஆப்ஷன்ஸை எது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும் ஆரம்ப காலகட்டத்தில். அந்த கன்ஃபியூஷனில் பார்த்திங்கனாக்கா 2 ஆப்ஷன்லேயும் அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. அதுதான் இந்த லெசனில் நாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். So first பார்த்தீங்கன்னா 11.1 business finance. Business finance refers to money and credit employed in business. Finance is the basic of business. It is required to purchase assets, goods, raw materials and for the other flow economic activities. Business finance can be defined as the provision of money at the time when it is needed by business. So business finance அப்படின்னா என்னன்னாக்கா, அது நமக்கு எப்போது நம்ம பிஸ்னஸ் எந்த ஒரு பிஸ்னஸ்னாலும் உங்களுக்கு நடத்துறதுக்கு, அந்த தொழில் நடத்துறதுக்கு உங்களுக்கு காசு வேணும். காசு தான் ஃபினான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பிஸ்னஸில். ஏதாவது இப்போ நீங்கள் ஒரு சொத்து வாங்கணும், ஏதாவது மிஷின் வாங்கணும் உங்கள் பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு அப்படின்னாக்கா, இல்லை ஏதாவது கூட்ஸ் வாங்கணும், ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும், இல்லை டெய்லி பேசிஸ் நடக்கிற செலவுகள் எல்லாமே நீங்கள் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக காசு தேவைப்படுது. அதுதான் ஃபினான்ஸு. இந்த பிஸ்னஸ் ஃபினான்ஸுங்கிறது என்ன, பிஸ்னஸில் வந்து என்னவா டிஃபைன் பண்ணியிருக்காங்கனாக்கா, அது ப்ரொஃபிஷன் ஆஃப் மணி அட் த டைம் வென் நீடட் பை த பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸ்க்கு எப்போ தேவையோ மணி, எப்போ தேவையோ காசு, அப்போ வந்து இந்த ஃபினான்ஸ் தேவைப்படும். அதுதான் பிஸ்னஸ் ஃபினான்ஸோட டெஃபினிஷன்ஸ். 11.1 ஃபினான்ஸ் நீட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். இப்போ ஒரு பிஸ்னஸில் என்னென்ன ஃபினான்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். எவ்ரி பிஸ்னஸ் நீட்ஸ் கேபிட்டல். Capital is required at the time being of the business. It is also needed when the business is in operation. As an enterprise grows in size and expands, it needs finance to establish. The capital required for the business are divided into 2 classes, which is discussed as under fixed capital and working capital. ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக பணம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா, இந்த டே பை டே நடக்கிற செலவுகள் இதெல்லாமே நடத்துறதுக்கு இந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ் வாங்க, அதுக்கும் பணம் கண்டிப்பாக அவசியம். அந்த பணம் எந்த அளவுக்கு தேவைப்படுனாக்கா, அந்த கம்பெனி, நீங்கள் நடத்துகிற கடையாகட்டும், கம்பெனி ஆகட்டும், அதுக்கு தகுந்த மாதிரி, அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் டர்னோவுக்கு தகுந்த மாதிரி, உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இந்த ஃபினான்ஸ் வந்து தேவைப்படும். இந்த ஃபினான்ஸ் வந்து 2 விஷயமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஃபிக்ஸட் கேபிட்டல், இன்னொன்று ஒர்க்கிங் கேபிட்டல். கேபிட்டல்னாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு அர்த்தம், முதலீடு. ஃபஸ்ட்டு ஃபிக்ஸட் கேபிட்டல். Every business requires a sufficient amount of fixed capital for being its operational activities. As the name indicates, the amount of capital invested in the various fixed and permanent assets which are necessary for concluding the operation of the business known as fixed capital. The fixed asset might be land, building, machinery, equipment, etc. The fixed assets normally do not change their forms and cannot be withdrawn from the business as a short notice. They can, however, be disposed of. Fixed capital thus are the funds required for the purchase of those assets and that are to be used over and for the long period of the time in business. ஸோ இந்த ஃபிக்ஸட் கேபிட்டலுங்கிறது என்னன்னாக்கா, ஒரு பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படுது. அது வந்து பர்மனெண்ட் அசெட்டு, பர்மனெண்ட் சொத்து வாங்குறதுக்கு காசு தேவைப்படுது. அந்த பர்மனெண்ட் சொத்து எதாக இருக்கானாக்கா ஃபிக்ஸட் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. லேண்டாக இருக்கலாம், ஒரு நிலம் வாங்க வேண்டியதாக இருக்கும், பர்மனெண்ட்டாக பில்டிங் வாங்க வேண்டியதாக இருக்கும், மிஷினரிஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும், எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் நிலையான ஒரு விஷயம், பர்மனெண்ட்டான ஒரு விஷயம் ஒரு பிஸ்னஸில். ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸட் அசெட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணுற அமௌண்ட் தான் ஃபிக்ஸட் கேபிட்டல்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிக்ஸட் அசெட்லாம் பார்த்திங்கனாக்கா, இது நம்மளால்
அடிக்கடி சேஞ்ச் பண்ண மாட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இதை நம்ம பிஸ்னஸை விட்டு நம்ம வெளியும் எடுக்க மாட்டோம். இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். இந்த ஃபிக்ஸட் கேபிட்டலும் இந்த ஃபிக்ஸட் ஃபண்ட்ஸு இது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தை வாங்குறதுக்காகவும் இது ஒரு லாங் பீரியடு நம்ம பிஸ்னஸ் வந்து நடத்துறதுக்கு இது ரொம்ப அவசியம். இந்த ஃபிக்ஸட் கேபிட்டலுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன் நான் கரண்ட் அசட் such as goodwill, patent, right, copyright, long-term receivables, etc. also form a part of fixed asset. The amount of capital required for investment in the fixed asset varies with size, nature, and method of production of business. Summing up, fixed capital comprises of fixed assets and non-current assets. ஸோ பொதுவாக என்ன சொல்கிறாங்கனாக்கா இப்போ நம்ம ஃபிக்ஸட் அசட்ங்கிறது பார்த்தது எல்லாமே கண்ணில் தெரியறது, நம்ம தொட்டு ஃபீல் பண்ணுறது. ஆனால் நான் கரண்ட் அசட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த நான் கரண்ட் அசட்ஸ்னால் நம்ம கண்ணெலாம் பார்க்க முடியாது, ஃபீல் தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் குட்வில்னால் நற்பெயர்னாக்கா இப்போ டாட்டா கம்பெனி அப்படின்னாக்கா எல்லாத்துக்கும் நல்ல மரியாதை இருக்குது. ஸோ அந்த மாதிரி அதுதான் குட்வில். அப்புறம் பேட்டன்ட் ரைட்ஸ்னாக்கா ஒருத்தவங்களோட ஃபார்ம்லாம் இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஒருத்தவங்க டிசைனை இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது, காப்பி ரைட்ஸ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் லாங் டேர்ம் ரிசீவபிள், இதெல்லாம் நான் கரண்ட் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஃபிக்ஸட் அசட்டில் தான் சேரும். இப்போ இந்த கேபிட்டல் அமௌண்ட், அதாவது கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படுது, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படுது இந்த ஃபிக்ஸட் அசட் எல்லாமே அந்த பிஸ்னஸோட சைஸு, பிஸ்னஸோட நேச்சரு, அது நடத்துகிற மெத்தடு, ப்ரொடக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ், ப்ரொடக்ஷனாக இல்லை சர்வீஸாக, அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இந்த கேபிட்டல், அதாவது முதலீடு மாறும்னு சொல்கிறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா ஃபிக்ஸட் கேபிட்டலுங்கிறது என்னென்னா அது ஃபிக்ஸட் அசட்டுக்கு இல்லை நான் கரண்ட் அசட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறது தான் ஃபிக்ஸட் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. Now, importance of fixed capital. Right from the very beginning, either convincing the idea of business, purchase of lands, construction, buildings, purchase of machinery, capital, etc. is needed. Further, for the expansion of the modernization of machinery, also fixed capital is required. So, it is essential to have an adequate amount of fixed capital in an enterprises. So, ஒரு fixed capital ஏன் இம்பார்ட்டன்ட்னாக்கா நம்ம பொதுவாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா கேபிட்டல் தேவை, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் தேவை, முதலீடு தேவை. அதே ஆட்டம் ஒரு பில்டிங், ஒரு லேண்ட் வாங்கினா கூட, ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணுன்னா கூட, ஒரு மிஷின் வாங்கினா கூட நமக்கு இந்த கேபிட்டல், அந்த அமௌண்ட் ஃபிக்ஸட் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நாளைக்கு ஏதாவது நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணா கூட இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். இப்போ நம்ம பார்த்தது ஃபிக்ஸட் கேபிட்டல் பற்றி, இப்போ ஒர்க்கிங் கேபிட்டல் பற்றி பார்க்குறோம். In balance sheet terms, working capital is the difference between current asset and current liabilities of the business. Current assets refers to those assets which can be easily changed into cash within the short period of the time in the business. In an accounting year, it consists of cash in hand and bank balance, bills receivable, short-term investment, and inventories of stock. While, in other hand, the current liabilities are those which are intended to paid within the short period of one accounting year of the current asset. It consists of bill payables, short-term loans, bank overdraft, dividends payable, tax payable, etc. ஸோ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல்னால் என்னென்னாக்கா இது அக்கௌண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்கனாக்கா கரண்ட் அசட்டுக்கும் கரண்ட் லயபிலிட்டிஸ்க்கும் இருக்க வித்தியாசம் தான். இந்த பிஸ்னஸில் வந்து கரண்ட் இது அசட்டுன்னு இருக்கும், கரண்ட் லயபிலிட்டிஸ்ன்னு இருக்கும். அதாவது அசட்னாக்கா சொத்து, லயபிலிட்டிஸ்னாக்கா கடன். இதுக்கும் ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் தான் ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த கரண்ட் அசெட் பார்த்திங்கனாக்கா, அதாவது இந்த சொத்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சேஞ்ச், அதாவது ஈஸிலி சேஞ்ச் பண்ண முடியும். அதே ஆட்டம் பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பிஸ்னஸ்க்காக இந்த பிஸ்னஸை நம்ம யூஸ் பண்ண முடியும் அந்த அக்கௌண்டிங் இயர்க்குள்ளே. அக்கௌண்டிங் இயர்னாக்கா உங்களுக்கு ஃபினான்ஷியல் இயர்னு ஒன்று இருக்குது, அதுதான் ரைட். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் என்னென்ன இருக்குனாக்கா கேஷ் இன் ஹேண்ட், ஒரு தொழில் பண்ணும்போது கையில் வந்து கேஷ் வச்சுருப்பாங்க அது. அப்புறம் பேங்க் பேலன்ஸு, பேங்க்கில் இருக்க பேலன்ஸு, பில்ஸ் ரிசீவல், நமக்கு என்னென்ன வரவு இருக்குது, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம ஷார்ட் டேர்மில் எதையாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், ஈக்விட்டிஸில் இல்லாட்டி வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். தென் இன்வென்ட்ரிஸ் ஆஃப் ஸ்டாக், இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒர்க்கிங் கேபிட்டலில் வரும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கனாக்கா இந்த கரண்ட் லயபிலிட்டிஸில் என்னென்ன வருதுனாக்கா நாம் ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு யார் யாருக்கு என்னென்ன பே பண்ண வேண்டியது இருக்குது, இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா அந்த அக்கௌண்டிங் இயர்க்குள்ளே இந்த கரண்ட் அசட், கரண்ட் லயபிலிட்டிஸு ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணாக்கா இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிற ஒரு விஷயம் வரும்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னாக்கா பில்ஸ் பேபிள், நம்ம யார் யாருக்கு பில் பே பண்ணணும், அதாவது நம்ம எங்கே லோன் வாங்கியிருந்தாக்கா அது கட்டுறது, அப்புறம் பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க் நம்ம கடன் வாங்கியிருப்போம், டிவிடெண்ட் பே பண்ணணும் நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அப்புறம் டேக்ஸ் பே பண்ணணும். இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு லயபிலிட்டிஸில் வரும், கரண்ட் லயபிலிட்டிஸில். இதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல். Now working capital also called circulating capital. It is lifeblood and nerve center of a business.
Working capital is mostly used for the purchase of raw materials, payable of wages, seasonal and urgent demands of the business, purchase of more goods of sales, meeting the expenses of advertising, providing credit facilities to the customers, etc. இப்போ இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி வந்து கால்குலேட் இது பண்ணுறாங்கனாக்கா, இது முதல்ல ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறது ஒரு சர்க்குலேட்டிங் கேபிட்டல். சர்க்குலேட்டிங்னாக்கா டே பை டே நடக்கிற வியாபாரத்தில் நடக்கிற எக்ஸ்பென்சஸ்க்கு தேவைக்கு வந்து இந்த கேபிட்டல் அமௌண்ட்டு தேவைப்படுது. இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளட் ஆஃப் பிஸ்னஸ்ங்கிறாங்க. அதாவது நம்ம உடம்புக்கு எப்படி ஒரு நரம்பு நமக்கு ரத்தமும் தேவையோ அதே மாதிரி பிஸ்னஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த பணம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இது மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு, சம்பளம் பே பண்ணுறதுக்கு, இல்லை அர்ஜென்ட்டாக ஏதாவது பிஸ்னஸ் டிமாண்ட் இருந்துச்சுனாக்கா, இல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, கூட்ஸு சேல்ஸ் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, இது அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு, இதெல்லாமே பார்த்திங்கனாக்கா நமக்கு இந்த ஒர்க்கிங் கேபிட்டலுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ கீழே ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. நம்மக்கிட்ட இருக்க கரண்ட் அசெட்டு, அதாவது பிஸ்னஸ் இருக்க சொத்தும் பிஸ்னஸ் இருக்க கடனும் மைனஸ் பண்ணிட்டு மீதி எது வருதோ அதுதான் ஒர்க்கிங் கேபிட்டல். அதுதான் இந்த ஃபார்முலாவில் சொல்லியிருக்காங்க. த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த கரண்ட் அசெட் அண்ட் கரண்ட் லயபிலிட்டி இஸ் சர்ப்ளஸ். The business has a positive working capital. In case the difference is negative, then the business has a negative and deficit capital account. For example, உங்களோட வியாபாரத்தோட சொத்தையும் சரி, நீங்கள் அதை தர வேண்டிய பணத்தையும், மற்றவங்களுக்கு தர வேண்டிய பணத்தையும் கடனையும் சரி எல்லாத்தையும் கழிச்சிட்டு உங்களுக்கு அதிகமாக கையில் கேஷ் இருந்துச்சுனாக்கா உங்களோட பிஸ்னஸ் வந்து லாபத்தில் போகுதுன்னு அர்த்தம். இதே வந்து நீங்கள் இந்த உங்களோட கையில் இருக்க சொத்தும் சரி, அதாவது பிஸ்னஸில் இருக்கிற சொத்தும் சரி, அதே ஆட்டம் மற்றவங்க கொடுக்குற பணத்தை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு மீதி உங்கள் கையில் காசு இல்லை அப்படின்னாக்கா உங்கள் பிஸ்னஸ் லாஸில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம், நெகட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் இந்த ஃபார்முலாவில் சொல்கிறது. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் கேபிட்டல். The importance of working capital are discussed below. Solvency of business. It helps in the solvency of business. The flow of production remains uninterrupted. இப்போ சால்வன்சி ஆஃப் பிஸ்னஸ்னாக்கா ஒரு பிஸ்னஸ் பார்த்தோன்னாக்கா நடத்துறதுக்கு இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து அந்த பிஸ்னஸ் வந்து அன்இன்டரப்டடாக போகிறதுக்கு, அதாவது எந்த ஒரு தடை இல்லாமல் நடத்துறதுக்கு யூஸ் ஆகுது. தென் குட்வில். The entrepreneurs is able to pay wages to the workers and other bills in time. It helps the creating of goodwill of the business. இந்த குட்வில்க்கு என்னென்னா நற்பெயர், ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ நீங்கள் மாதம் எல்லாம் செலவு பண்ணணும், தென் பிஸ்னஸ்க்காக செலவு பண்ணணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம் தரணும். அப்படி கரெக்டாக நீங்கள் சம்பளம் கொடுக்கும்போது உங்களோட எம்ப்ளாயீஸ் மத்தியில் உங்களோட மரியாதை, மதிப்பு, கம்பெனி மதிப்பு நல்லாயிருக்கும். அதுதான் குட்வில். தென் லோன்ஸ் ஆன் அ ஃபேவரபிள் டேர்ம்ஸ். A business with a high solvency and greater goodwill can easily obtain loans from bank. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸோட பெயர் நல்ல பேராக இருக்குது அப்படின்னாக்கா, மார்க்கெட்லேயும் நல்ல பேராக இருக்குது, உங்கள் ட்ரான்சாக்ஷன் நீட்டாக இருக்குனாக்கா, நீங்கள் பேங்க்கில் போய் லோன் கேட்டோடனே உங்களோட நல்ல மரியாதை வச்சு உங்களுக்கு உங்கள் பேரை வச்சு உங்களுக்கு இது கொடுத்துருவாங்க, நல்ல பேரை வச்சு உங்களுக்கு லோன்ஸ் அவைலபிளாக ஆகும். Then cash discount. The business is with adequate working capital can obtain cash discount on purchase. It helps reducing cost. Cash discountனாக்கா நீங்கள் ஏதாவது ரா மெட்டீரியல் வாங்குறீங்கனாக்கா அந்த டிஸ்கவுண்ட் வாங்கலாம். பல்காக வாங்குறீங்க, கேஷ் கொடுத்து உடனே வாங்குறீங்கனாக்கா அது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அது மூலம் உங்களோட உங்கள் காஸ்ட்டை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணலாம். Enables to face crisis. And adequate working capital enables to enterprise to face business crisis. இப்போ கொரோனாலாம் வந்துச்சு. இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பிஸ்னஸ் லாஸில் இழுத்து மூடிட்டாங்க. பட் ஒரு சில பிஸ்னஸ் வந்து காப்பாற்றப்பட்டது. பிகாஸ் அவங்க கையில் நிறைய பணம் இருந்தது, ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்ததுனால தான். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கஷ்ட காலத்தில் இல்லை திடீர்னு ஏதாவது கிரைசிஸ் வந்துச்சுனாக்கா பிஸ்னஸில் இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மூலமாக நம்மளால் அந்த பிஸ்னஸை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரெகுலர் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட். The sufficient amount of the working capital enables the business to earn profit and pay dividend to the investor in time. இப்போ நீங்கள் ஷேர் ஹோல்டர் வச்சுருக்கீங்க, உங்கள் கம்பெனியில் ஷேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க உங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னாக்கா, உங்கள் கம்பெனி வந்து நல்ல ஒர்க்கிங் கேபிட்டல் வச்சுருக்குனாக்கா அவங்களுக்கு டிவிடெண்ட் வந்து கரெக்டான டைமில் உங்களால் கொடுக்க முடியும். இது மூலமாக உங்களோட ஷேர் வந்து நல்ல மதிப்பு, குட்வில்னால் நல்ல முன்னேற வாய்ப்பு இருக்குது.